வணக்கம், வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாண வைபோகமே கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கைகளை தலைக்கு பின்னால் முட்டு கொடுத்து அந்த சேரில் சாய்ந்து உட்கார்ந்த பிருத்வி அவளை நேராக பார்த்தான். பெரிய பிருத்விராஜ மகாராஜான்னு நினப்பு. சம்யு, வர காசையும் உன்னோட வாயை வச்சு சும்மா இல்லாம கொடுத்த பாரு. உள்ளதும் போச்சு, நொல்லக்கண்ணா கதைதான். வாய் முணுமுணுக்க அது பிருத்வி காதிலும் விழுந்தது. சோ அவளையே உன்னிப்பாக பார்த்தான். சோ வாட்? இது சம்யு. ஸோ யூ கேன் லீவ். நீங்க வந்தது இந்த பூவை காட்டத்தானே? மன்னிக்கணும், எனக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயம் இது. கூடிய சீக்கிரம் ஒரு கருப்பு ரோஜா செடி உங்க வீட்டுக்கு வந்து சேரும். நீங்களே கொண்டு வந்து பர்சனலா கொடுப்பீங்களா பிருத்வி? குரல் கொஞ்சியது. அந்த குரலும் அதை சொல்லும் போது அவள் முகத்தில் தெரிந்த பாவனையும் அவனை அறியாமல் அவனை ஏதோ செய்ய என்றான். அப்போ ட்ரெஸ் அதுக்கு வேணும்னா இப்பவே போகலாமா? இல்ல நீங்க பிஸின்னா நான் இங்கேயே வெயிட் பண்றேன். இடத்தை கொடுத்தா மடத்தை மட்டும் இல்லாம மடத்தோட பேஸ்மெண்ட்டையும் சேர்த்து பிடுங்குற ரகம் போல இருக்கு. அதானே, விரை ஒண்ணு போட்டா சுரை ஒண்ணு முளைக்குமா என்ன? ஹேய் பிருத்வி, நீங்க எங்க பாட்டி கூட அடிக்கடி பேசுவீங்களா என்ன? அவங்க மாதிரியே பழமொழி பிச்சு உதறீங்க. ஆனா அவங்க மாத்தி மாத்தி சொல்வாங்க. அது ஒண்ணுதான் வித்தியாசம். என்ன பட்ஜெட் சொல்லுங்க. அண்ட் எனக்கு போத்தீஸ் பிடிக்கும். அங்க சல்வார் நல்லா இருக்கும். போகலாமா? மிஸ் சம்யுக்தா, டோன்ட் பி சில்லி. நான் எதுக்கு உங்க கூட வந்து துணி வாங்கி கொடுக்கணும்? ட்ரை வாஷ் செஞ்சுட்டு பில் அனுப்புங்க. நான் எவ்வளவு ஆச்சோ அதற்குண்டான தொகையை அனுப்பிடுறேன். கூடிய சீக்கிரம் இந்த செடியையும் தேடி அனுப்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க இனிமே வராதீங்க. அது எப்படி இப்படி சொல்றீங்க பிருத்வி? நான் இங்க வரலைன்னா நமக்குள்ள இருக்கிற சம்திங் எப்படி டெவலப் ஆகும்? நீங்க வேற. ஆனாலும் ஸ்லோவா இருக்கீங்க. ஓ, இங்க வேண்டாம், வெளியில எங்கேயாவது சந்திக்கலாமா? அதைத்தானே சொல்றீங்க? சோ ஸ்வீட் பிருத்வி. நீங்க இப்பதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த ரொம்பவில் கூடுதல் அழுத்தம் கொடுத்து செல்லம் கொஞ்சியவளை மிஞ்ச முடியாத ஒரு கையால் ஆகாத்தனத்துடன் பார்த்து முறைக்க முயன்றான் பிருத்வி. இது மறை கழண்ட கேசா? எவ்வளவு சொன்னாலும் உரைக்கவே உரைக்காதா? இப்போது அவனுக்கு தன் மீதே பயம் வந்தது. அவன் பார்க்காத பெண்களா? காலேஜ் காலத்திலும் சரி, இப்போது செல்லும் இடங்களிலும் சரி, எவ்வளவு பெண்கள் அவனை பின்னால் வர வைக்க வேண்டும் என்று என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒரே பார்வையிலோ அல்லது வாக்கியத்திலோ தூர நிறுத்த முடிந்த தனக்கு இந்த சம்யு பெரிய சவாலாக இருக்கிறாளே. இது சரியும் வராது. இந்த நிலையிலும் சாய்ந்து நின்று கொண்டு அவனை பார்த்தவளை அவன் கண்கள் அளவெடுத்தன. பெரிய அழகிதான். கூடவே கண்ணுக்கு புலப்படாத பணம் என்ற உடை வேறு இருக்கிறதே. அதற்கு மேல் அவள் யாருடைய மகள்? ஏன் அவள் அப்பாவை மட்டும் யோசிக்கிறாய் சம்யு? வசு அத்தையின் பெண்தானே. சாரி வசு ஆன்டி, இவள் நம்மை குழப்புகிறாள் என்று புரிய அவன் முறைப்பை அதிகமாக்கினான். மெதுவாக எழுந்தவன், அப்போ கிளம்புறீங்களா? எனக்கு வேலை இருக்கு. நீங்களே சொன்னீங்க செல்வம் இல்லைன்னு. அவன் இன்னைக்கு லீவு. ஸோ அவன் வேலையையும் நான் ஒருத்தனே பார்க்கணும். இன்ஃபேக்ட் எனக்கு பேங்க் வேலை இருக்கு என்று குறிப்பாக கதவை பார்க்க அவள் அசராமல், எந்த பேங்க்? நானும் வரேன். நம்ம 2 பேருக்கும் பொதுவா ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் போட்டுக்கிட்டா வசதியா இருக்குமே. நான் வாங்க போற உடை முன்ன பின்ன ஆனாலும் உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாமே என்று உதட்டை சுழித்து குறும்பாக சொல்ல பிருத்விக்கு எங்கேயாவது முட்டிக்கொள்ளலாம் என்று இருந்ததில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. சம்யு, ஃபார் ஒன்ஸ் பி சீரியஸ். இப்படி அனாவசியமா ஆசையை வளர்த்துக்காத. நமக்கு நடுவில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இருக்கவும் முடியாது, கூடவும் கூடாது. ஏன்னா ஏன்னா எனக்கு தெரியும் பிருத்வி. ராம் எல்லாம் சொல்லிட்டான். நம்ம 2 பேரோட அப்பாக்களுக்காகத்தானே சொல்றீங்க. அவங்களை சேர்க்கும் பாலமாக நம்ம ஏன் இருக்கக்கூடாது? அதுக்காக சேரணும்னு சொல்லல.
நாம இயல்பா சேர்ந்து வாழ முடிவெடுத்தா அதுக்கு போனஸ்னு வச்சுக்கலாமே. எங்க அம்மாவோ கௌசி அத்தையோ இதுக்கு அப்ஜெக்ட் செய்ய மாட்டாங்க. ஏன் என்னை கேட்டா சப்போர்ட் தான் செய்வாங்க, எனக்கு தெரியும். இருங்க, இப்பவே 2 அம்மா கிட்டையும் இதை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டுடலாமே. அவங்களுக்கு எந்த மறுப்பும் இல்லைனா நீங்க ஓகே தானே? இதை கேட்டதில் அவனுக்கு இவர்கள் இருவரின் தந்தைக்கு நடுவில் இருந்த மனஸ்தாபம் பற்றி அவளுக்கு தெரியும் என்பதும், அதுவே இருவர் அம்மாக்களின் ஆசைகள் இல்லை கனவுகள் பற்றி எதுவுமே தெரியாது என்பதும் ஒன்றாக புரிய கையால் தலையை அழுத்தமாக கோதினான். அவன் நினைத்து முடிப்பதற்குள் அவள் கை தன்னுடைய அலைபேசியில் எந்த நம்பரையோ அழுத்த துவங்கி இருக்க இவன் அவசரமாக அவளை அணுகி அவள் கையை பிடித்து இழுத்தான். ஏன் என்பது போல் பார்த்தவளிடம், சம்யு, உனக்கு சொன்னா புரியாது. எனக்கு விளக்கு சொல்லவும் டைம் நிஜமாகவே இல்லை. நீ உங்க அண்ணன் ராம் கிட்ட கேளு, அவனுக்கு தெரியும் நாம ஏன் கல்யாணம் பண்ணி கொள்ள முடியாதுன்னு என்று சொல்ல, இதில் ராம் எங்கே வந்தான் என்று முழித்தாள் அவள். அவன் ராம் பெயரை சொன்னது அவளது ஒரு வழி சிந்தனையிலும் பாதையிலும் ஒரு முட்டுக்கட்டையை போட, அவன் எதிர்பார்த்தது நடந்தாலும் ஏனோ அவனுக்கு நினைத்த அளவுக்கு உவப்பாக இல்லை. அதே யோசனையில் அவனிடம் ஒன்றும் சொல்லாமல் கதவை நோக்கி போனவளை பிருத்வியின் கை தடுத்து நிறுத்தியது. முகம் குழப்பத்தை காட்ட அவன் புறம் திரும்பியவள் அவன் சிவந்த முகத்தை கண்டு திகைப்புற்றாள். ஒரு தெவிட்டாத ரசனையுடன் அதை பார்க்க அவன் வந்து வந்து கொஞ்சம் உள்ளவா என்று சற்றே தயக்கத்துடன் அழைத்து பின்னால் நகர்ந்து அவளுக்கு வழிவிட அவளுக்கு மேலும் திகைப்பு. மனம் மாறிவிட்டானா? அதற்குள்ளாகவா? சற்றே ஏமாற்றமும் கூடவே மகிழ்ச்சியும் படிய மெதுவாகவே உள்ளே அடி எடுத்து வைத்தாள். எனக்கு உங்க அப்பாவையும் ராமையும் பார்க்கணும். கேன் யூ அரேஞ்ச் ஃபார் அ மீட்டிங்? இப்போது அவள் தம்பித்தாள். அதற்குள் முடிவெடுத்தது சரி. ஆனால் இவர்கள் இருவரையும் கண்டு அவர்களுடைய சம்மதம் பெறுவதிலும் இவ்வளவு வேகமா? அவள் முகத்தில் இருந்தே அவளது எண்ணம் போன திசையை அறிந்தவன், இல்ல, இது நம்ம விஷயம் இல்ல. இப்போது காது மடல்கள் வேறு சிவக்க அவளுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. அட, நம்ம விஷயம்னு ஒன்று இருக்கா? ராஸ்கல், இப்ப சொல்லு. கூடிய சீக்கிரம் உன்னை என் வழிக்கு கொண்டு வரல. நான் சிம்ம சொப்பனத்தோட மக இல்ல. நல்ல வேளை இதை வெளியில் சத்தமாக சொல்லவில்லை. சொல்லுங்க பிருத்வி, நம்ம விஷயம் இல்லையா? சே, ஏன் இப்படி ஒரு பில்டப் கொடுத்து ஏமாத்துறீங்க? சின்ன பொண்ணை ஏமாத்துறது பாவம்னு அத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? அத்தை புரியாமல் முழிக்க, அதான் என்னோட கௌசி அத்தை, உங்க அம்மா. ஓ, நான் வசு அத்தையை. சட்டென்ற நாக்கை கடித்து நிறுத்தி அவளை கோபமாக ஒரு பார்வை பார்த்தான். சரி, அதை விடு. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. இது பிசினஸ் சம்பந்தப்பட்டது. ஓ, ஒரு நிமிடம் யோசித்தாள். ராம் கம்பெனியில் பிரச்சனை என்று சொன்னான். ஆனால் பிருத்வியை காண்டாக்ட் செய்த மாதிரி ஒன்றும் சொல்லவில்லையே. உங்களுக்கு ராம் அல்லது அப்பா ஃபோன் நம்பர் கொடுக்கட்டுமா? இல்லை, வேண்டாம். அவசரமாக மறுத்து அவங்களுக்கு தெரியாம சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியுமா? இது ரொம்ப முக்கியமான மேட்டர். அதான் நான் அவங்கள காண்டாக்ட் செஞ்சு மீட் பண்ண போறது யாருக்கு முன்கூட்டியே தெரிய வேண்டாம்னு பார்க்கறேன். அவளின் பதிலுக்காக காத்திருந்தான். இன்றைக்கு மாலை ஓகேவா? ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட் தெரியுமா? அங்க 6 மணிக்கு வர சொல்ற 2 பேரையும். என்ன விஷயம் பிருத்வி? அவள் குரலிலும் தீவிரம் இருந்தது இப்போது. சற்று முன்னர் கொஞ்சி குறும்பு செய்தவள் இவள்தானா என்பது போல் இருந்தது. சாரி சம்யு, அவங்க கிட்டேயே சொல்ற. வந்து நீயும் இருப்பையா? இதை கேட்க கூடாது என்று நினைத்தாலும் கேள்வி வெளியில் வந்து விழ அவளது முகபாவம் சிறிதும் மாறவில்லை. தெரியல பிருத்வி, எனக்கு மீட்டிங் இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிற போர்டு மீட்டிங் மாதிரியா? இப்போது அவன் குரலில் கேலி. ஆமாம், இந்த போர்டு செஸ் போர்டு இருக்கிறது 2 பிளேயர்ஸ். ராஜாவும், அதாவது பிருத்வி ராஜாவும் கூடிய சீக்கிரமே அவரது ராணியாக போகும் இந்த சம்யுக்தா தேவியும் தான். அவள் முகத்திலும் குறும்பு இப்போது. இதை கேட்ட பிருத்வி தலையை பின்னுக்கு சாய்த்து பெரிதாக சிரிக்க, அப்போது தெரிந்த அவனது அழகிய பல் வரிசையில் மீண்டும் தனது மனதை தொலைத்தாள் அவள்.
அந்த காட்சியை மனதில் படம் பிடித்து தன்னுடைய முகத்திலும் ஒரு புன்னகையை தேக்கியே வெளி நடந்தாள் சம்யு. காரில் அமர்ந்ததும் முதல் வேலையாக ராமின் பிரத்யேக நம்பருக்கு டயல் செய்ய அது எடுக்கப்படவில்லை. அடுத்ததாக அப்பாவுக்கு ஃபோன் செய்து அவரை ஒரு 5 மணிக்கு தயாராக இருக்க சொன்னவள் எங்கே செல்லப் போகிறோம் என்றும் சொல்லவில்லை. மீண்டும் ஒரு முறை ராமை அழைத்தவள் அப்போதும் அது எடுக்கப்படாமல் இருக்கவே ஒரு சலிப்புடன் போனை கைப்பையில் வைத்து காரை கிளப்பினாள். சிரித்து முடிப்பதற்குள் வெளியே சென்ற சம்யுவை கண் தொடர கதவை சாத்திவிட்டு தன்னுடைய அறைக்கு பிருத்வி நுழைய பார்வை அந்த கருஞ்சிவப்பு ரோஜா மேல் படிய மறைந்திருந்த எரிச்சல் தலை தூக்கியது. கை செல்வத்தின் நம்பரை அழுத்தும் முன் போன் அடிக்க அது அவனிடமிருந்தேதான். பாஸ், ஏன் பாஸ், பெரியவங்க தான் சின்னவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ரூல் இருக்கா என்ன? நம்ம மாதிரி இளைஞர் சமுதாயம் மனைவி இல்லாத பெரியவங்களுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு வைக்கணும் பாஸ் என்ற நிமிடத்துக்கு ஒரு பாஸ் போட்டு சம்பந்தமில்லாமல் உளர பிருத்வி போனை காதில் இருந்து தள்ளி வைத்து அதை யோசனையுடன் பார்த்தான். வெயிலில் அலைந்ததால் உளறுகிறானா? செல்வம் அப்படி உளரக்கூடியவன் இல்லையே. மீண்டும் போனை காதில் வைத்தவன், செல்வம், தண்ணி கிண்ணி பகல்லி அடிச்சிட்டியா? இப்போ இந்த பேச்சதுக்கு என்றான். பாஸ், வந்து நம்ம கிளையண்ட் பேமெண்ட் விஷயமா இங்கே ராணி மேரி காலேஜ் கிட்ட வந்தனா, நம்ம ஜோடி அதான் என்னோட மாமன் பொண்ணு இங்கே தான் படிக்குது. சரி, ஒரு 5 நிமிஷம் அது கூட ஜாலியாக கடலை போடலாம்னு வந்தா உங்கள் வீட்டு பெருசு பண்ணுற ரவுஸு கண்ணில் பட்டுது. தாங்கல பாஸ். வெயிட், எங்கள் வீட்டு பெருசா? யார், கோந்து தாத்தாவா? அவரையா பார்த்த? அவர் என்ன பண்ணுறாரு அங்க இந்த நடு பகல் வேளையில? அப்படி கேளுங்க பாஸ், உங்க பாட்டி சின்ன வயசுலயே போயிட்டாங்களா பாஸ்? அதாவது நீங்க சின்ன வயசா இருக்கும்போது. அந்த கதை எதுக்கு உனக்கு இப்போ? சொல்ல வந்ததை சொல்லு. பிருத்திவிக்கு என்னவோ ஏதோ என்று இருந்தது. பாஸ், எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லாமலையும் இருக்க முடியல. தாத்தா அவர் ஜோடியோட ஜல்ஜா பண்ணிக்கிட்டு இருக்கார் பாஸ். நாங்க சிறுசுங்கெல்லாம் அடக்கு ஒடுக்கமாவே நிஜமாவே கடலை தான் சார் சாப்பிட்டு இருக்கோம். இந்த தாத்தா பண்ற ரவுஸ் இருக்கே, அந்த பாட்டி, சாரி அந்த லேடி சும்மா மகாலட்சுமி மாதிரி ஒரு சிம்பிள் காட்டன் புடவையில இருந்தாங்க. என்னவோ 2 பேரும் அந்த படகுக்கு பின்னாடி ஜோடி சேர்ந்து சிரிக்கிறாங்க, கையை பிடிச்சுக்கிறாங்க. சம்திங் ராங் பாஸ். எதுக்கும் ஒரு நட நீங்க வந்து பார்த்தா வீட்டில் சொல்லி இவங்களை சேர்த்து வைக்கலாம். குரலில் இதை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்ற ஆவல் கொப்பளித்தது. அவன் லேடி என்று சொன்ன உடனேயே கேவியின் முகம்தான் முதலில் தோன்றியது. ஆனால் கூடவே சொன்ன அந்த சிம்பிள் காட்டன் புடவைதான் இடித்தது. என்னதான் முயன்றும் கேவியையும் புடவையையும், அதுவும் சிம்பிள் கைத்தறி புடவையையும் அவனால் சம்பந்தப்படுத்தி பார்க்கவே முடியவில்லை. இப்போதே செல்லலாம் என்றால் மாலை அந்த சுந்தரத்தை பார்ப்பதற்கான டாக்குமெண்ட்ஸ் சேகரிக்க வேண்டிய வேலை இருக்கிறது. செல்வம், நீ வேற யாரையோ பார்த்து எங்க தாத்தான்னு நினைச்சிட்டியோ? நீயே ரகசியமா உங்க மாமா கண்ணில் படாம இருக்கணும்னு போயிருக்க. இதுல நீ எங்க சரியா பார்த்திருக்க போற? ஒன்று செய், மறுபடியும் போய்ப்பார். அப்படி அது கோந்துதான்னு சொன்னா எனக்கு திரும்ப ஃபோன் செய். என்னால் இப்ப வர முடியாது. பாஸ், நான் அவர் கண்ணில் படாம தப்பிச்சு வந்தாச்சு பாஸ். இப்ப மவுண்ட் ரோட்ல LIC பக்கத்தில் இருக்கேன். நேரா ஆபீஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் செய்யலாம்னு இருந்தேன். நீங்க அந்த சுந்தரம் சார் கூட மீட்டிங் ஏற்பாடு செஞ்சிட்டீங்களா? இன்னைக்கு மாலை மீட் பண்றேன். நான் இங்க பாத்துக்கிறேன். நீ மறுபடியும் எங்க அவரை பார்த்தியோ அங்க போய் ஃபோன் செய். முடிஞ்சா அவரா இருந்தா அவருக்கு தெரியாம உன்னோட ஃபோன்ல ஒரு போட்டோ எடு. என்ன புரிஞ்சுதா? போட்டோ எடுக்கிற அளவு பக்கத்துல எல்லாம் போக முடியாது சார் இந்த பகல் வேளையில. அது நான் தான்னு நல்லாவே தெரிஞ்சிடும் பாஸ். பார்க்குறேன், இன்னைக்கு எனக்கு தர்ம அடின்னு நீங்க முடிவே செஞ்சிட்டீங்க போல இருக்கு. சரி, ஃபோனை வைக்கிறேன். கிரீன் லைட் வந்துருச்சு. ஒரு பயத்துடனே தன்னுடைய பைக்கை மீண்டும் பீச் பக்கம் திருப்பினான் செல்வம். முக்கியமான பேப்பர்ஸ் சிலவற்றை கையில் இருந்த ஒரு ஃபைலில் வைத்த பிருத்வியின் கவனத்தை கலைத்தது மேஜையில் அடித்த தொலைபேசி. யார் இப்போது என்ற கடுப்பில் அதை எடுத்தவன் காதுகளில் செல்வம் சொன்னது எதுவுமே முதலில் விழவில்லை. அலைகளின் ஓசையில் செல்வம், பாஸ் பாஸ் கேக்குதா? மேட்டர் மாறி போயிந்தி பாஸ். இப்ப புதுசா ஒரு யூத் ஃபிகரை கட்டிக்கிட்டு இருக்காரு உங்க தாத்தா. அதுவும் நம்ம மாதிரி ஒரு ஜென்ஸ் பாஸ்.
என்றது மிக லேசாக கேட்டு அவனை கையில் வைத்திருந்த ஃபைலை நழுவ வைக்க போனை கையில் பிடித்தவாறே சேரில் சரிந்தான் பிருத்வி. செல்வம், நிஜமா சொல்லு, சரக்கு அடிச்சிருக்குதானே? ச்சே, அப்ப சந்தேகப்பட்டது சரிதான். நீ கிளம்பி வீட்டுக்கு போ, பைக் ஓட்டாத. நான் வரட்டுமா? இருக்கிற இடத்த சொல்லு. பாஸ், என்னங்க பாஸ், இதுல போய் விளையாடுவனா? சரக்கு அடிக்கிறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம பிரின்சி உத்தரவு. மாமன் மகளை நினைத்து பெருமை. செல்வா, இப்ப நீ எங்க இருக்க? போட்டோ எடுக்க முடிஞ்சதா? இல்ல சார், 2 பேரும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, எடுத்தேன். ஆனா உங்க தாத்தா தான் சூப்பரா இருக்காரு பாஸ். இந்த வயசுலயும் அந்த முகத்துல ஒரு வசீகரம் பாஸ். நான் நினைக்கிறேன் அது 2 தலைமுறை விட்டுத்தான் வரும்னு. பாருங்க, உங்க அப்பாவுக்கும் சரி உங்களுக்கும் சரி அது மிஸ்ஸிங். சமய சந்தர்ப்பம் தெரியாமல் பிருத்வி மடியில் கையை வைக்க இந்த பக்கம் பிருத்வி பல்லை கடித்தான். இப்போது பார்த்திருந்தால் செல்வம் சொன்னது முற்றிலும் உண்மை என்று தெரிந்திருக்கும். மருந்துக்கு கூட வசீகரம் இல்லை அவன் முகத்தில். செல்வம், நீ அங்கதானே இருக்க? மணியை பார்க்க அது 4 என்றது. அவன் செய்து முடிக்க வேண்டிய வேலை வேறு இருக்க நேரத்தை கணக்கிட்டவன். செல்வம், சொல்றத கேளு, போகலாமா வேண்டாமா என்ற குழப்பம் அவனுக்கு. பாஸ், அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ். அப்ப போட்டோ எடுக்கிறதுக்கு என்ன செல்வம்? காட்டமாக வந்தது வாக்கியம். அவங்க நடந்தது கடலை நோக்கி. நான் என்ன பிசி ஸ்ரீராமா? அவங்க எதிரில் போய் போஸ் கொடுத்து அவங்கள படம் பிடிக்க? நீங்க வேற பாஸ், இந்த துப்பறிகிற வேலையெல்லாம் நமக்கு வராது. நான் கிளம்பிட்டேன், கண்ணை சிலைக்கு பக்கத்துல இருக்க. என்னை விட்டுடுங்க பாஸ், இது தொடர்கதையா இருக்கும் போல இருக்கு. புதுசா பார்த்தவங்க மாதிரி இல்லை இவங்கள பார்த்தா. ஸோ நீங்க நாளைக்கு வாங்க, உங்க கண்ணில் மாட்டுவாங்க. நீங்க வேணும்னா படம் பிடிங்க, இல்ல படம் எடுங்க. அது உங்களுக்கும் உங்க தாத்தாவுக்கும் இடையில் உள்ளது. செல்வம், ப்ளீஸ், சாரி, புரிஞ்சுக்கோ. அங்கேயே திரும்பி போ. இந்த முறை கார் பார்க்கிங் பக்கத்துல நில்லு. எப்படி இருந்தாலும் அந்த ஆள் அங்கதான் வரணும். அப்ப பாரு, சரியா? ஓகே பாஸ், உங்களுக்காக செய்யறேன். ஆனா இங்க பார்க்கிங்லயுமே நிறைய ஆள் இல்ல. ட்ரை பண்ற. இப்ப வச்சிடட்டுமா? ஓகே, பாய். போனை துண்டித்து அதன் தாங்கியில் வைத்து தலையை தாங்கி அங்கேயே 2 நிமிடம் அமர்ந்திருந்தான் பிருத்வி. கடற்கரையில் அலைகளை நோக்கி நடந்து கொண்டிருந்த கோந்து மனதில் ராம் தனக்கு போன் செய்து அவர் பேத்தியை எப்படி கல்யாணம் பண்ணி கொள்வது என்று கேட்க அவனுடைய அழைப்புக்காகவே காத்திருந்தவர் அவனை இங்கே வர சொன்னது நினைவில் வந்தது. முதலில் போன் செய்த கனகவிடமும் இங்கேயே வர சொன்னவர் அவளை என்றும் போல் அல்லாது ஒரு சாதாரண உடையில் வர சொல்லியிருந்தார். நேரத்தை கணக்கு செய்து கனகு சென்ற 10 நிமிடங்களுக்குள் ராமை வர சொல்லியிருந்தார். கனகவிடம் அவர்களது சிறு வயது சம்பவங்களை பேசி சிரித்து 2 பேருமாக தங்களுடைய வாரிசுகள் ஒன்று சேர்வதற்கு தங்களால் ஆன முயற்சியை செய்வது என்று பேசி முடிவெடுத்தனர். அங்கே ஆர்ப்பரித்த கடல் அலைகளை பார்த்த கோந்து, ராம், என்ன சொல்லு, நீ ராஜாடா. கரெக்டா என்னோட பேத்தியை பிடிச்சு உங்ககிட்ட விழ வச்சுட்ட. இதுவே என் பேரம் பாரு, சான்ஸ் கிடைச்சும் கையை கட்டிக்கிட்டு இருக்கான் என்று பெருமையாக வரப்போகிற புது மாப்பிள்ளையை புகழ்ந்து கொண்டிருக்க ராம் நெளிந்தான். தாத்தா, எல்லாம் சரி, அதுக்காக நான் உங்களை பார்க்க வரேன்னதும் இந்த பகல்ல என்னை வர சொல்லி இங்க பப்ளிக்கா என்னை கட்டி பிடிச்சு உங்க சந்தோஷத்தை தெரியப்படுத்தியது கொஞ்சம் கூச்சமாத்தான் இருக்கு. கால் மீ கோந்து யங் மேன். ஏன், நீயும் என் பேரன் தானே? ஆனா நான் பிருத்வி கிட்ட இது மாதிரி செஞ்சிருந்தேன்னா பயப்புள்ள என்னை தள்ளி வச்சிருப்பான். நீ நல்லவன். ஓகே தாத்தா, என்ன பிளான் இருக்குன்னு சொன்னீங்க, அதை கேட்கத்தான் வந்த. சொல்லுங்க. நம்ம ஆளு என்னவோ டாக்டர் தான் வேணும்னு அடமா இருக்காங்க. இது மாமா வேலைன்னு தெரியும். சொல்லுங்க. நானும் ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் செய்யணுமா? அதெல்லாம் ஒத்து வராது. என்னை எனக்காகவே ஏத்துக்கணும் சுப்ரஜா. சொல்ற பொறுமை பையா. காதலுக்கு பொறுமை மிக அவசியம். உன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர்கிட்ட நான் இருக்கு? அவரை அதிர்ச்சியுடன் பார்த்தவாறே. எதுக்கு? மோஸ்ட்லி எல்லார்கிட்டையும் இருக்கு. குட். அப்போ இந்த திட்டம்தான் சரி வரும். நான் நாளைக்கு ஈவினிங் என் வீட்டு பக்கத்துல சுமார் 8 மணிக்கா வாக்கிங் வரேன். கூட சுஜி குட்டியையும் கூட்டிக்கிட்டு வரேன். நீ என்ன பண்ற? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு 4 நாய் வாங்கி அதை கயித்துல கட்டி வச்சுக்கோ. கொஞ்சம் பெரிய கயிறா இருக்கணும்.
நான் கீழே எதையோ போட்டுட்டு அதை எடுக்கிற மாதிரி அங்கேயே பின் தங்கிடுவேன். அப்படியே உனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்கறேன். நீ என்ன பண்ற? அந்த நாய்களை இழுத்துட்டு சுஜி குட்டியை நோக்கி ஓடி வர. ஆனா பார்க்கறதுக்கு அந்த நாய்ங்க உன் கட்டுப்பாட்டுல இல்லாத மாதிரி இருக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல அவங்க பேரை சொல்லி கத்திக்கிட்டே தலை தெறிக்க ஓடி வர்ற. இது சரி வராது. நீ இத உன்னோட ஃப்ரெண்டு எவனையாவது செய்ய சொல்லு. நீ எங்களுக்கு பின்னாடி சுமார் 10 அடி பின்னால வா. முதல்ல இருந்தே வர வேண்டாம். ஒரு தெரு தள்ளி காரை பார்க் செஞ்சு உள்ளேயே இரு. நாங்க உன்னை தாண்டி போனதும் நீ இறங்கி எங்க பின்னாடி வா. நான் கீழே குனிஞ்சதும் என்னை தாண்டி எனக்கும் சுஜி குட்டிக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அவன் அந்த நாய்களை பார்த்து பயப்பட்டு திரும்பி ஓடி வரும்போது உன் மேல மோதரா மாதிரி இருக்கணும். அப்புறம் காப்பாத்துற மாதிரி உன் ஃப்ரெண்ட கண்ணா பின்னான்னு கத்து. அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். என்னோட பேத்தியை இப்படி பயப்படுத்தி தான் படிய வைக்கணும். எக்ஸசைஸ் பண்ற மாட்டை அதே மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சுதான் கறக்கணும். படுத்திருக்கிற மாட்டை நாமளும் படுத்துக்கிட்டே தான் பாலை கறக்கணும். பிளான் புரிஞ்சுதா? திறந்த வாய் மூடாமல் அவரையே பார்த்திருந்தான் ராம். அவன் மதிப்பில் கோந்து எங்கோ எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை தொட்டிருந்தார். தன்னுடைய பேத்தியையே தன் வசப்படுத்துவதற்கு என்னதான் கடைசியில் கல்யாணம் என்றாலும் கோந்து தாத்தா சொன்ன பிளானை கேட்ட ராம் முதலில் ஆடித்தான் போனான். இப்படியும் தன் மீது நம்பிக்கையா என்ற எண்ணம்தான் அடுத்து அழுத்தமாக தோன்ற இந்த முறை அவரை விழா எலும்பு நோக அணைத்தான் அவன். என்னடா நேரம் ஆயிற்றே, காணவில்லை என்று வந்து பார்த்த செல்வத்துக்கு கண்கொள்ளா காட்சியாக இதுவும் அமைய நொந்து போனான் அவன். தாத்தா, யூ ஆர் கிரேட். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் நிச்சயமா உங்க சுஜிய சந்தோஷமா வச்சுப்பேன். கண் கலங்கும். ஆனா அது ஆனந்தத்துக்காக மட்டுமே என்று என்னால சொல்ல முடியும் என்ற தொண்டை கமர சொன்னவனை தட்டி கொடுத்தார் அந்த முதியவர். எனக்கு தெரியும் ராம், இந்த காலத்துல ஒரு பொண்ணு பின்னாடியே அலைஞ்சு அவளை கவுக்கிறதுக்கு நினைக்கிறவங்க மாதிரி இல்லாம என்னை அடிய ஐடியா கேட்ட பாரு, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. மேலும் நீ எங்க வசு வளர்த்த பிள்ளை, மனசால கவுசி வளர்த்த பிள்ளை. உன்னை கை விட்டுடுமா என்ன? கவலையே படாத. ஒரு மோதல் ஆரம்பிச்சு உங்க சந்திப்பு இப்ப நடக்க போற அடுத்த மோதல் மூலமா இன்னும் பலப்படும். நீ மட்டும் சொன்ன மாதிரி செஞ்சிடு, சரியா? கண்டிப்பா, ஒண்ணு விடாம செய்யற. அப்ப கிளம்பட்டுமா? தாத்தா வரீங்களா? எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களை டிராப் செய்யற? இல்லப்பா, என்னோட அடுத்த பிளானோட ஆள் வர டைம் ஆச்சு. நீ கிளம்பு. பெஸ்ட் ஆஃப் லக். கண் சிமிட்டினார். இன்னொன்றா வியந்தவன், உங்களுக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் தான் தாத்தா. வந்து இதை கேட்கணும். பிருத்விக்கு என் மேல அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இல்லைன்னு தெரியும். அவனால ஏதாவது முடிக்காமல் விட கோந்து பெரிதாக சிரித்தார். ஹோஹோஹோ, கதை இப்படி போகுதா? நம்ம ஃபேமிலி மேட்டரை இவங்கிட்ட சொல்லல போல இருக்கே. இருக்கட்டும் இருக்கட்டும் நினைத்தவர் அவனிடம், நீ கவலையே படாத. அவனுக்கு அவன் மேலேயே நல்ல அபிப்பிராயம் இல்லை. சில பேர் அப்படித்தான். எல்லாம் சரியாயிடும். நீ கிளம்புப்பா. அப்போது காத்து கொண்டிருந்த செல்வத்தை அவனது மாமா அழைக்க மனதில் அவர் பெண்ணை அவருக்கு தெரியாமல் சந்தித்த குற்ற உணர்ச்சியுடன் இருந்த இடத்திலிருந்து சற்று தள்ளி நின்று பேச ஆரம்பித்த வேளை பார்த்து ராம் நிறுத்தி வைத்திருந்த காருக்கு வந்து கிளம்பி போனான். மருமகனையும் பெண்ணையும் சீக்கிரம் கல்யாணத்தில் சேர்க்க மருமகனிடம் அவனுக்கு எந்த தேதி வசதிப்படும் என்று கேட்டுக்கொண்டிருந்த மாமன் பேச்சில் லயித்திருந்த செல்வம் அங்கே வந்து கோந்துவிடம் சென்ற சம்யுவை கவனிக்கவில்லை. அவன் பேச்சை முடித்து திரும்புவதற்குள் சம்யு சந்தோஷத்துடன் கோந்து கையை குலுக்கி கொண்டிருக்க பின்னால் இருந்து பார்த்த செல்வத்துக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு மஞ்சள் குர்தியும் அணிந்த முதுகு மட்டுமே தெரிந்தது. ஆட போங்கடா, நீங்களும் உங்க வீட்டு பெருசும் இப்படியா மாத்தி மாத்தி ஆள் பார்த்து பேசும்? என்னவோ பண்ணுங்க. கொஞ்சம் சத்தமாகவே சொல்ல பக்கத்தில் இருந்த ஒரு ஜோடி இவனை முறைத்து பார்த்தது. இவன் அதிர்ஷ்டம். பார்த்த ஜோடியில் அந்த ஆள் சற்றே மூத்தவர். அவரது 4வது சின்ன வீட்டுடன் வந்திருக்க அவருக்கு தன்னுடைய முன்னாள் செட்டப்புகளில் யாரோ ஒருத்தி அனுப்பியவன்தான் செல்வம் என்ற முடிவுக்கு வந்து கதி கலங்கி போன மனுஷர் கூட இருந்த பெண்ணை இழுத்து கொண்டு ஓடிய வேகத்தில்
வழியில் நின்றிருந்த செல்வத்தை கீழே தள்ளி சென்றார். ஏண்டா இன்று மாமன் மகளை பார்க்க ஆசைப்பட்டோம் என்று நொந்து கொண்டு நொண்டிக் கொண்டே கிளம்பியவன் இம்முறை பிருத்துவியை கூப்பிடவே இல்லை. ஒரு 2 நிமிடம் தாமதித்திருந்தால் சம்யு வேகமாக காரை நோக்கி வருவது தெரிந்திருக்கும். இல்லை, அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவளின் காரையாவது அடையாளம் கண்டு கொண்டிருப்பான். புறப்பட்டவன் அடுத்து நிறுத்தியது தன் வீட்டின் முன்னேதான். அங்கே கோந்துவிடம் சம்யு, தாத்தா, பிருத்வி ஆடி போயிட்டார். நம்ம பிளான் நல்லாவே வேலை செய்யுது. இதை சொல்லிட்டு போகத்தான் வந்த. இன்னைக்கு மாலை கூட அப்பாவையும் அண்ணனையும் சந்திக்கணும்னு சொல்லவே ஒரு ரெஸ்டாரண்ட்ல சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நானும் போக போறேன். இந்த கௌசியத்தை கிட்ட சொல்லுங்க, பிள்ளையை சரியாவே வளர்க்கலைன்னு. நீங்களும் இப்போ காட்டுற வேகத்தை அவர்கிட்டையும் கொஞ்சம் காட்டுங்க தாத்தா, ப்ளீஸ், உங்களோட புது பேத்திக்காக, சரியா? குரலில் குறும்பும் கெஞ்சலும் சரி விகிதம் கலந்திருக்க கேட்டவளை பார்த்து சிரித்தார் கோந்து. டன், எல்லாம் சரியா வந்தப்புறம் என்ன தருவே இந்த தாத்தாவுக்கு? உங்களுக்கு நிஜமாவே கோவிந்தா கம்பெனி உன்னை வச்சு தர, ஆனா உங்களுக்கு தான் நேரம் இருக்காதே என்ற குரலில் சோகம் சொட்ட சொன்னவளை ஏன் என்பது போல பார்த்தார். உங்க கொள்ளு பேர கொள்ளு பேத்திகளை கொஞ்சவே உங்களுக்கு நேரம் சரியா இருக்குமே. பிளஸ் அப்பப்போ என்னோட ஆளுக்கு டிங்கரிங் வேலையெல்லாம் செய்ய என்னோட கூட்டு சேரணும். மாமாவை மஸ்கா அடிக்க செம பிளான் எல்லாம் அப்பப்போ புதுசு புதுசா போடணும். நான் மாமாவை முதலில் அப்ரோச் செஞ்சிருந்தா இத்தனை பாடுபட்டிருக்க தேவையில்லை. சுலபமா அவரை ஒத்துக்க வச்சிருக்கலாம்னு இருக்கு. தப்பு பண்ணிட்டோம். நம்பிக்கையுடன் சம்யு சொல்ல அவளை பாசமாக பார்த்து, கிளம்புடா, வீட்டுக்கு போய் கனகிட்டையும் பேசு. எல்லாம் கூடி வந்துடும் கூடிய சீக்கிரம். கையை பிடித்து குலுக்க சம்யு கிளம்பினாள். வரும்போதே போன் பேசிக் கொண்டிருந்த செல்வத்தை பார்த்த சம்யு திரும்ப போகும்போது அவனையும் அந்த ரோஜாவுக்காக காலை வார வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்க, வரும்போது அவன் அங்கே இல்லாததால் சற்றே ஏமாற்றமடைந்தாள். மணியை பார்த்தவள் அவசரத்துக்கு என காரில் வைத்திருந்த அந்த பழைய குர்தியுடன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக விரும்பவில்லை. ஒரே 8 வீட்டுக்கு சென்று உடை மாற்றி வந்து விடலாம் என்று காரை வீட்டை நோக்கி செலுத்தினாள். காரில் இருந்து இறங்கியவள் கண்ணில் அங்கே போர்ட்டிகோவில் வைத்திருந்த 2 கருப்பு ரோஜா செடிகள் பட ஒரு சிரிப்புடன் அதன் அருகே சென்றவள் 2ஐயும் கீழே அமர்ந்து பார்த்துவிட்டு அதில் பூத்திருந்த ரோஜாக்களை மெதுவாக வலிக்குமோ என தடவி கொடுத்து பின் எழுந்தாள். ஒன்று இவளை வாங்கி அன்று பிருத்வியின் முன் இவளை உடைத்தது. அதை வேறு தொட்டியில் நட்டிருந்தாள். மற்றொன்று பிருத்வி சொல்லி செல்வம் வாங்கி நர்சரியில் இருந்து கொரியர் மூலம் வந்தது. சந்தோஷமாக ஒரு பாட்டை பாடியவாறு கையில் கார் சாவியை சுழற்றி கொண்டே வந்த பேத்தியை ஹாலில் அமர்ந்திருந்த கேவி கேள்வியாக பார்க்க, பிளான் சக்சஸ் பாட்டி. பிருத்வியை ஒரு வழி செஞ்சுட்ட. நம்ம ஆளு பிளாட், கையை கொடு, உன்னோட ஐடியா சூப்பர் என்று அவர் தோளில் சாய்ந்து செல்லம் கொஞ்ச உள்ளே இருந்த மாமியாருக்கு கையில் டீ உடனும் கேக் உடனும் வந்த வசு, சம்யு, நானும் ஹெல்ப் செஞ்சிருக்கேன். அந்த சின்ன மொட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ள என்னோட விரலே தேஞ்சு போச்சு. கூடவே என்னோட நல்ல புது புடவையும் பால் அங்கங்க மடியில வச்சிருந்ததால திட்டு திட்டா கருப்பு பெயிண்ட் ட்ரை கிளீனிங்ல கூட போகாதுன்னு சொல்லிட்டா. சோ எனக்கும் நீ தேங்க்ஸ் சொல்லணும் என்று சொல்ல இப்போது மகள் அம்மா மடியில் படுத்து செல்லம் கொஞ்சினாள். தேங்க்ஸ்மா, கூடவே உங்க மாப்பிள்ளை கன்னம் சிவப்புற. அவர் செஞ்ச வேலையினால என்னோட நல்ல சல்வாரும் பாழ். இருங்க, மாமியாரும் மருமகளும் பரிமாறிக்கிற லுக்கை நிறுத்துங்க. அங்க ஒன்னும் சென்சார் செய்யற மாதிரி நடக்கல. எங்க ருத்ரமூர்த்திக்கு அப்படி ஒரு நரம்பே இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இதை மட்டும் மெதுவாக சொன்னாலும் அது அவர்கள் காதில் விழவே கேவி சிரித்தாலும் வசுவுக்கு தனது மருமகனை நினைத்து பெருமையாக இருந்தது. பின்ன என்ன ஆச்சு? உன் மேல தூக்கி போட்டுட்டானே அந்த செடியை? இல்லம்மா, அது அவர் கையில எல்லாம் ஆகி கோபத்துல என்னை தள்ளி சட்டென்று நாக்கை கடித்து கொண்டாள். எதுக்கு நெருக்கத்தில் சென்றாய் என்ற கேள்வி வரும். தேவையா உனக்கு சம்யு? ஏற்கனவே அம்மா ஒரு மாதிரி பாக்குறாங்க, விட்டுடு.
வந்து என்னை தள்ளிவிட்டு அந்த செடியை என் கையில இருந்து வாங்கும்போது என் ட்ரெஸ் மேல கருப்பு பெயிண்ட். இப்போ பிஸ்னஸ் மீட்டிங் ஒன்று இருக்கு. அப்பாவும் ராமும் கூட வராங்க. அதான் ட்ரெஸ் மாத்திக்க வந்தேன். சரி வரேன், டைம் ஆச்சு, அப்புறம் நிதானமா சொல்றேன் என்று ஓட ஆரம்பித்து மீண்டும் கனகு அருகில் வந்தவள், உங்க பெயிண்ட் யோசனை கிரேட்னு கோந்து தாத்தா கூட சொன்னாரு என்று அவர் கழுத்தை கட்டிக்கொண்டு சொல்லிவிட்டுத்தான் சென்றாள். போகின்ற பேத்தியை பார்த்த கனகு, எனக்கில்ல தெரியும், நான் பட்ட பாடு. இந்த பையன் அங்க அந்த நர்சரிக்கு போய் விசாரிப்பான்னு தெரிஞ்சு அங்க போய் யாரையாவது பார்த்தா அங்க யாருமே மசியலை. அப்புறம் அந்த கொரியர் கம்பெனி ஆள்கிட்ட வேற வேலை வாங்கி தரேன்னு சொன்னதும் தான் அவன் ஒத்துக்கிட்டான். உடனடியா அந்த வேலையை விட்டும் நின்னுட்டான். நல்ல வேலை, அவனுமே அங்கு சேர்ந்து ஒரு வாரம் மட்டுமாக இருந்ததால் நமக்கு வசதியா போச்சு. பிருத்வி அங்க போய் கேட்டாலும் அந்த முதலாளி தனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிடுவான். இந்த டெலிவரி செய்த பையன் இப்போ நம்ம ஊர்ல வேலை செய்ய அனுப்பிட்டேன் என்று சொல்லி சிரிக்க வசுவுக்கு மட்டும் கொஞ்சம் இடித்தது. என்னடா இப்படி தகுடு தத்த வேலை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறதே என்று. இருந்தாலும் அது தங்கள் பிள்ளைகளின் திருமணத்தில் முடியும் என்றால் அது நல்லதுக்குத்தானே என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாள். கௌசியிடம் அன்று காலை போனில் தாங்கள் பிருத்வி அனுப்பிய நிஜமான கருப்பு ரோஜா செடியை வீட்டில் வைத்துவிட்டு வேறு ஒரு ரோஸ் வர்ண பூக்கள் உள்ள செடியை வாங்கி வந்து அதில் பூத்திருந்த பூக்களுக்கு முதல் நாள் கஷ்டப்பட்டு அதன் மேலேயே கருப்பு பெயிண்ட் அடித்ததையும் சொல்லி சிரித்ததை நினைத்து பார்த்தாள். கௌசிக்கு எப்படியாவது தன்னுடைய மகன் மனதில் சம்யு நுழைந்து விட்டால் போதும் என்று இருந்தது. அப்படி நடந்துவிட்டால் கணவனை அவன் சமாளித்துக் கொள்வான் என்று தைரியம். என்னதான் தானும் மாமாவும் பாடுபட்டாலும் பிள்ளைகளே இவர்களைத்தான் திருமணம் செய்து கொள்ள பிரியப்படுகிறோம் என்று கூறிவிட்டால் அப்புறம் அவரை சம்மதிக்க வைப்பது அவ்வளவு கடினமாயிருக்காது. இந்த சுஜிக்காவது இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் பிருத்விக்கு தங்களுடைய ஆசையை பற்றி தெரியுமே. அப்படியும் சம்யுவை மனதுக்கு பிடித்தும் தள்ளி வைத்திருப்பதை அவளால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த ரூஃப் கார்டனில் ஒரு வட்ட மேஜையில் உட்கார்ந்திருந்த சந்தானத்துக்கு பொறுமை பறந்து வந்து கொண்டிருந்தது. 5 நிமிடத்தில் 6வது முறையாக கை கடிகாரத்தை பார்த்தார். அவரை பார்த்த ராமுக்கு சிரிப்பாக வந்தாலும் அவனுக்குமே கோபம் கொஞ்சம் வந்தது. யாரை பார்க்க போகிறோம் என்று சொல்லவில்லை. சரியாக 6 மணிக்கு இங்கே வந்து ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட மேஜையில் அமருமாறு சம்யு இருவருக்கும் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாள். விஷயம் என்னவென்று கேட்டதற்கு தனக்கு வேண்டப்பட்ட ஒருவரை சந்திக்க என்று ஒரு கேள்விக்குறியுடன் முடித்திருக்க சந்தானத்துக்கு கொஞ்சம் பயம். மகன் ஒருத்தியை பார்த்து அவளுடைய பின்புலம் தெரியாமல் அவளைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டான். இந்த பெண்ணாவது ஒரு பெரிய குடும்பத்தில் வாழ்க்கைப்படும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது இவள் வேறு யாராவது சாதாரணமான குடும்பத்தில் ஒருவனை கண்ணுக்கு முன் நிறுத்தி இவனைத்தான் தானும் கல்யாணம் பண்ணி கொள்வேன் என்று விடப் போகிறாளோ என்று உள்ளூர கவலை. அதிலும் சம்யு மகா பிடிவாதக்காரி. ஒன்றை நினைத்து முடிவு செய்து விட்டால் அவளை மாற்றுவது மிகவும் கடினம். நீயும் வேண்டாம், உன் பணமும் வேண்டாம் என்று தூக்கி போட்டு போய்விடுவாள். அதனாலேயே அவருக்கு டென்ஷனாக இருந்து பொறுமையும் கூடவே போய்க் கொண்டிருந்தது. அப்போது பார்த்து அவர் கண் பார்வையிலேயே உள்ளே நுழைந்த பிருத்வி விழ உடல் விரைத்தார். இவன் அந்த வரதன் பிள்ளைதானே? காலேஜ் நாட்களில் பார்த்திருக்கிறார். தொழில் முறையில் கூட கடந்த சில மாதங்களாக நடக்கும் கருத்தரங்குகளில் ஓரிரு முறை பார்த்திருக்கவே அவனை அடையாளம் தெரிந்தது. இவன் இங்க இவனைத்தானா சம்யு சொன்னது? வேண்டப்பட்டவன் என்று வேறு சொன்னாளே. நமக்கு நேரமே சரியில்லை போல இருக்கிறதே. இருந்தாலும் முகத்தில் ஒன்றும் காண்பிக்கவில்லை. கடவுளே, அவன் வேறு யாரையாவது காண இங்கே வந்திருக்க வேண்டும். அவரை தாண்டி போவான் என்று எதிர்பார்க்க பிருத்வியை அங்கு சுத்தமாக எதிர்பார்க்காத ராம் சந்தோஷத்தில் கையை நீட்டிக்கொண்டு எழுந்தே விட்டான். ஹாய் பிருத்வி, நைஸ் டு சீ யூ என்ற கையை கொடுக்க சந்தானத்தின் உதறல் உள்ளுக்குள் அதிகமாகியது. அதுவேதானா? ராமுக்கும் இந்த விஷயம் தெரியும் போல இருக்கிறதே.
சம்யுவுடன் கூட்டா? பின்னே இதுவரை அவனுமே பொறுமை இல்லாமல் தான் இருந்த மாதிரி தோன்றியதே. ஒன்றும் புரியவில்லை. நிதானமான காலடிகளுடன் வந்த பிருத்வி அவர்கள் அருகே வந்து அழுத்தமாய் கால்களை பதித்து நின்றான். ஹாய் ராம், சேம் ஹியர். இப்படி இன்றே சந்திப்பதற்கு ஒத்துக்கொண்டதற்கு நன்றி. இது பொதுவாக சந்தானத்தை பார்த்ததும் சொல்லப்பட்டது. இப்போது ராமுக்கும் குடைச்சல். இவன் வேறு ஏதோ விஷயமாக வந்திருக்கிறான் என்று பார்த்து வருங்கால மனைவியின் அண்ணன் என்ற நிலையில் மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள். இவர்களை சந்திக்கவே வந்திருப்பது போல் இருக்கிறதே. இவனைத்தான் சம்யு சொன்னாளா? அவளுக்கும் இவனை பிடித்திருக்கிறதா? ஐயோ, என்னுடைய விஷயமே இன்னும் அப்பாவுக்கு தெரியவில்லை. கூடவே இது என்றால் அவனுக்கு தங்கை என்றாலும் சம்யு மேல் சிறிது பொறாமையாக இருந்தது. இப்படி தைரியமாக தான் காதலித்தவனையே தந்தைக்கு பிடிக்காது என்று தெரிந்தும் அழைத்து வந்திருக்கிறாளே. ஒருவேளை செல்ல பெண் என்பதால் அவளது காதலை முதலில் ஒத்துக்கொண்டு தனக்கு ஆப்பு வைப்பாரோ அப்பா? அவன் கவலை அவனுக்கு. பிருத்விக்கோ எப்படி அமர்வது ஒருவரும் சொல்லாமல் என்று இருந்தது. சம்யு இவர்களிடம் தன்னை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை என்று புரிய தொண்டையை செருமிக் கொண்டு, நான் உட்காரலாமா? உங்க 2 பேர்கிட்டையும் முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு என்று சொல்லி கையில் வைத்திருந்த பையில் இருந்து ஒரு ஃபைலை எடுத்து மேஜை மேல் வைத்து அருகில் இருந்த பணியாளை கூப்பிட்டு தனக்கு ஒரு காஃபி கொண்டு வருமாறு சொல்லி அவர்களை என்ன வேண்டும் என்பது போல பார்த்தான். சந்தானம் அந்த ஃபைலையே வெறித்தார். சோ, தனக்கும் சம்யுவுக்கும் இடையே இருக்கும் காதலை நிரூபிக்க தேவையான புகைப்படங்கள், வேறு கடிதங்கள் இவையெல்லாம் இருக்கின்றதா? ஒருவேளை இவன் பழி வாங்க என்று இதை செய்கிறானா? பணம் இருந்தால் இப்படி 10ஓடு சேர்த்து இன்னொரு 20 யோசிக்கும். இதற்குள் நிழலாட மேலே நிமிர்ந்தவர் பார்வையில் வேகமாக மலர்ந்த முகத்துடன் வந்து நின்ற சம்யு விழுந்தாள். ஹாய் மிஸ்டர் பிருத்வி, வந்து ரொம்ப லேட்டாச்சா? சாரி, ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பும்போது ஒரு இன்சிடென்ட். ஸோ வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வர வேண்டியதா போச்சு. இது எங்க அப்பா ராம், உங்களுக்கு தெரியும். சந்தானத்தின் புறம் திரும்பியவள், அப்பா, மிஸ்டர் பிருத்விராஜனை உங்களுக்கு தெரியுமில்ல? அவர்தான் என்னிடம் உங்க 2 பேரையும் அழைக்க சொன்னார். வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா பிருத்வி? நான் அப்படி கூப்பிடலாம் இல்லையா என்ற தலையை சாய்த்து வினவ அவனுக்கு ஒருங்கே வந்த கோபத்தையும் சிரிப்பையும் எரிச்சலையும் உள்ளே மறைத்து கவனத்தை சந்தானத்திடம் திருப்பினான்.